இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னே கட்டினது. இப்போ இது ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டு அதாவது இடிச்சிட்டு புது பில்டிங் கட்ட போகுது. ஒரு பில்டிங்கை கட்டுறதை விட இடிக்கும் போது வந்து ரொம்ப சேஃப்டியாக இடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்ல போகிறோம். நிறைய இடத்துல வந்து கட்டடம் இடிக்கும் போது நிறைய அசம்பாவிதம் நடக்கிறதுல கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சேஃப்டி இல்லாமல் வந்து உடைக்கிறதுனால தான் அந்த மாதிரி அசம்பாவிதம்லாம் நடக்கும். சில இடத்துல என்னன்னா நம்ம வந்து ஆளுங்க உடைச்சா செலவு ஜாஸ்தி ஆகும், அதனால வந்து ஜேசிபியில் உடைச்சலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துல வந்து இந்த மாதிரி சாரம் போடாமல் செவுத்து மேலே ஏறி நின்று மிஷினில் உடைப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவுறு டேமேஜ் ஆகி கீழே விழுவதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நம்ம இது எல்லாமே சின்ன செலவு தான். இப்போ இந்த சாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா தான் வாடகை வரும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கேர் எடுத்து செஞ்சோம்னா அசம்பாவிதங்களை தவிர்க்க முடியும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே வீட்டை கட்டுறதை விட அதை உடைக்கும் போது தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக வேலை செய்யணும். ஒவ்வொன்றும் பார்த்து செய்யணும். அது இல்லாமல் அதில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களை மட்டும்தான் வச்சு வேலை செய்யணும். யாருனாலும் வச்சு நம்ம உடைச்சலாம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக தவிர்த்திடணும். இந்த மாதிரி தவிர்த்தா நம்ம வந்து ஒரு வீட்டு வேலை செய்யும் போது அதில் நடக்கிற அசம்பாவிதங்களை வந்து தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டிப்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.